ஏன் இந்த சடன் கொஸ்டின் உங்களுக்கு? இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. தட்ஸ் ஈவன் அ பெட்டர் கொஸ்டின். இத பத்தி நம்ம யாருமே டிஸ்கஸ் பண்றதும் இல்ல. நம்ம நோட் பண்றதும் இல்ல. கரெக்ட். திஸ் இஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். ஸோ இந்த ப்ராப்ளம் நான் மட்டும் தான் ஃபேஸ் பண்றேனான்னு பார்த்தா இல்ல. வேக்கப் கால் நீங்க எனக்கு குடுத்தது என்னன்னா, இதே கேர் அவங்க குடுப்பாங்களான்னா டவுட் தான். கரெக்ட். ஸோ வாட் வி ஷுட் டூ இஸ் ஐ திங்க் தே டிசர்வ் மோர் இல்லையா? Hi, this is Arun from Algo Code Stack. This is a podcast where we discuss about technology trends, challenges, and how we solve problems. இன்னைக்கு நம்ம கூட பென்லின் இருக்காங்க. ஓவர் டு யூ பென்லின். ஹாய், ஐ அம் பென்லின். ஸோ அருண், இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. அதை பற்றி ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்குறேன். நீங்கள் டாக் லவர்னு தெரியும், நானும் ஒரு டாக் லவர். ஆமாம். ஸோ நீங்கள் டெய்லி ஒரு டாக் கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? டாக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா, நான் ப்ராபப்ளி காலையில் ஒரு 30 மினிட்ஸ், ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து திரும்பி போன பிறகு ஒரு 30 மினிட்ஸ் தான் நான் சொல்ல முடியும் என்னால். அது கூட ப்ளே பண்ணுற டைம் எவ்வளோ, குக் பண்ணுற டைம் எவ்வளோ? ஓ மை காட், தட்ஸ் ஈவன் அ பெட்டர் கொஸ்டின். நான் ஆக்சுவலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அப்போது குக்கிங் அண்ட் ஃபீடிங் மட்டும்தான் ஆக்சுவல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். மீதி வந்து எப்படி இருக்க, என்ன இருக்கன்னு ஒரு பெட் பண்ணிட்டு நம்ம விட்டுறோம் ஆனால் ஒர்க்கிங் டே. ஏன் இந்த சடன் கொஸ்டின் உங்களுக்கு? இது நம்ம பற்றி இப்போ இதை பற்றி நம்ம யாருமே டிஸ்கஸ் பண்ணுறதும் இல்லை, நம்ம நோட் பண்ணுறதும் இல்லை. கரெக்ட். ஹிட்டனாகவே இருக்குது. டாகுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்னு நினச்சிட்டு அதுக்காக நம்ம கிச்சனில் தான் நம்ம மேக்ஸிமம் உட்காந்துருக்கோம். வாவ். இப்போ நீங்கள் சொல்கிறவள தான் சைக்கலாஜிக்கலி நான் வந்து டாக்கு ஃபுட்டு ரெடி பண்ணி அது கொடுத்த உடனே நான் நினைக்கிறேன் ஐ ஸ்பெண்ட் டைம் வித் த டாக்னு. ஆக்சுவலி டாக்ஸ் கூட இல்லை நம்ம, ஆனால் சைக்கலாஜிக்கலி நம்ம ஃபீலிங் வெரி குட். நம்ம டாக் நம்ம சோர் போட்டோம். பட் அது ஒரு that loves a faithful dog always loves the company of its human beings around it. அதை நான் அட்ரஸ் பண்ணுறேன்னு எனக்கு இதுவரை கிளியராக தெரியல. டாக் நம்ம வளர்க்குறோனாலே நம்ம அது கூட ப்ளே பண்ணி நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கிறது தான், நம்ம அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நம்ம அதோட வாங்குகிறோம், அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் மேக்ஸிமம் நோட் பண்ணோன்னா நம்ம டைம் ஃபுல்லாகவே குக்கிங்கில் தான் இருக்கும், இது கூட இருக்காது. ஸோ இதுதான் நம்மளோட கரெக்ட். ஸோ இந்த ப்ராப்ளம் நான் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுறேனான்னு பார்த்தா இல்லை. நீங்களும் சொல்கிறீங்க இதே ப்ராப்ளம் தான் பண்ணுறேன். ஒரு 4 பேர்கிட்ட பேசினேன், அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க. என்னென்னா குக்கிங்கில் தான் நான் இருக்கிறேன். ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூன்னு எனக்கு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐ வுட் டெஃபினெட்லி புட் இட் அஸ் அ டாப் ப்ரையாரிட்டி இன் மை லைஃப். இட்ஸ் ஒரு வேக்கப் கால்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா காலையில் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணேன், நாய் கொடுத்து கொஞ்சம் பெட் பண்ணுவேன், வருவேன், சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வரேன், கொஞ்சம் எப்படி என்னன்னு சொல்லிட்டு திருப்பி வந்துடுவேன். அண்ட் ஐ திங்க் ஐ எம் ஸ்பெண்டிங் டைம் வித் த டாக். வீக்கெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும், ஏன்னா ஆஃபீஸ் போகணும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கூட லெட்ஸ் சே 6:30 to 7:30 ஆக்சுவலி ஐ ஆம் ஸ்பெண்டிங் டைம் இன் த கிச்சன். சீரியஸ்லி. பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நாய்க்கு ஃபுட் மத்தியானம் கொடுக்கணும், சரி ஆஃபீஸ் போகும்போது அதை ரெடி பண்ணுவோம். நல்லா டீட்டெயில்டாக இன்னும் போனோன்னா ஃபஸ்ட் நம்ம சோர்சிங்லேருந்தே போகணும். ஸோ சோர்சிங், அதாவது அதுக்கு ப்ராடக்ட், மீட், வெஜிடபிள் எல்லாம் வாங்குறதுக்காக அதுக்கு நம்ம டைம், ஒரு குறிப்பிட்ட டைம் அதுக்காக செப்பரேட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும், கரெக்டு, குக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு டெய்லி லைஃப். லெட்ஸ் புட் இட் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் போட்டோன்னா என்ன, லெவல்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் லாஜிஸ்டிக்ஸ்னு ஒன்று வச்சுக்கோம். ஏன்னா லாஜிஸ்டிக்ஸ்னால் இப்போ நீங்கள் இவ்வளோ டீட்டெயில்டாக பேச வந்தப்போ மை பிரெயின் இஸ் கோயிங் ஓவர், ஐ மீன் இட்ஸ் ரன்னிங் ஓவர் டைம். ஏன்னா இது வண்டி அடிச்சுட்டு போகணும், போகிறவளை கடை இருக்கணும், இருக்கிறவளை நமக்கு வேண்டியது இருக்கணும், வேண்டியது வாங்கணும், அதுக்கெல்லாம் பார்க் பண்ணணும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வரணும், அப்புறம் அதை செக்ரிகேட் பண்ணணும், அப்புறம் ஹைஜீனிக்காக ஸ்டோர் பண்ணணும் ஃப்ரிட்ஜில். இது ஒரு பார்ட். செகண்ட் பார்ட் வந்து சரி இதை குக்கிங்கு போகிறவள இதை ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம வெஜிடபிள்ஸ் இருக்குது, இல்லை ஒமேகா 3 அடிட்டிவ்ஸ் இருக்குது, இதெல்லாம் போட்டோன்னா அது செப்பரேட். குக்கிங் முன்னால் இன்னொரு ப்ரீ கிளீனிங் ஒன்று இருக்குது. ஆமாம், அது அவ்வளோ இல்லை, ப்ரீவியஸ் டே க்ளீன் பண்ணணும்னு வச்சுக்குவோமே, அது பண்ணிடுவோம். அப்புறம் அதை குக் பண்ணணும். குக் பண்ண பிறகு ரைட் கன்சிஸ்டன்சியில் அதை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணி அதை எடுத்து ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கு பிறகு டாகுக்கு ஃபீட் பண்ணணும். அதோட வேர்ஸ்ட் திங் என்னன்னா இதெல்லாம் முடிச்ச பிறகு கிளீனிங், பவுல் முதல்ல அதை குக் பண்ண வெசல் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி அடுத்த நாளுக்கு நம்ம ரெடியாக வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். சைக்கலாஜிக்கலாகி
அந்த 1 ஹவரே நான் நினைக்கிறேன் ஐ எம் ஸ்பெண்டிங் For குட் ஃபார் அவர் டாக்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ எஃபெக்டிவ்லி நீங்கள் எல்லாத்தையும் கழிச்சு போட்டிங்கன்னா என்னடா எப்படி இருக்க 2 தடவை தட்டிட்டு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஸோ சாப்பிட உட்காரோல ஏதாவது வரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்றோமே தவிர அதை தூக்கிட்டு போய் அதை எக்ஸசைஸ் பண்ணுறோமா இல்லை அதுக்குள்ள ஏற்ற மாதிரி உள்ள சப்போர்ட்டிவாக இருக்கோமான்னு எனக்கு டவுட் டெஃபினட்டாக இருக்குது. அது ஒன்று. இன்னொரு பாயிண்ட் டெஃபினட்டாக நான் சொல்ல போகிறது என்னன்னா ஃபேமிலி. நீ வாங்கிட்ட நாயை வச்சுக்கோ, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது ப்ராப்ளத்துக்கு மேலே இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ஃபேமிலி நமக்கு எப்போவுமே ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவாங்க, நீ தான் டாக் ஃபுல்லாக க்ளீனிங் எல்லா இதுவும் நீ தான் பார்க்கணும். இப்போ சப்போஸ் நம்ம அவுட் ஸ்டேஷன் போயிட்டோம் அப்படின்னா தான் அந்த இஷ்யூ பெரிய இஷ்யூ ஆகுது. ஏன்னா அவங்க என்ன வைக்கிறாங்க நமக்கு தெரியாது. அவங்க ஒரு ரைஸ் அப்புறம் சும்மா கிரேவி மிக்ஸ் பண்ணி ஏதோ வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம கரெக்டாக டெய்லி அதுக்காக நம்ம மீட்டு அதோட ஃபைபர் கண்டென்ட்டுக்கு எல்லாம் ஆட் பண்ணி நம்ம டெய்லி வைப்போம். இதே கேர் அவங்க கொடுப்பாங்களான்னா டவுட் தான். கரெக்ட். ஸோ அவங்களுக்கு அது இது ஒரு வேலை செய்யணுமேனு அவங்களும் ஒரு வேளை அந்த இது இவ்வளோ வேலை பண்ணணுமேனு நினச்சி கூட இதை பண்ணலாம். Absolutely. Probably this is one of the biggest reasons நமக்கு most family avoid dogs. Not only that, people even if they like dogs, அதை ஒரு சரி இப்போ வேற யாராவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கட்டும். கரெக்ட். அதோட வெளியே எங்கேயாவது போகிறோம் இல்லை போயிட்டு திருப்பி வர டைமுக்கு வரமாட்டோம். இந்த மாதிரி இருக்கிறதா டெஃபினெட்லி அஃபெக்ட்ஸ் மீ மை சைக்காலஜி அ லாட். வேக்கப் கால் நீங்கள் எனக்கு கொடுத்தது என்னென்னா டைம் ஸ்பெண்ட் வித் யுவர் பெட்ஸ். நம்ம அதை எல்லாமே சேர்த்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம். இதை ஸ்ப்ளிட் பண்ணோன்னா தான் தெரியுது பாவம். அது கூட ஆக்சுவலி நம்ம டாக்ஸ் கூட டைம் ஆக்சுவலி ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபுட் அதாவது 40 to 60% ஆஃப் த டைம் இன்னைக்கு ஃபுட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறதோ மோர் தென் 60% மேலே பண்ணுறதோ நம்ம கம்மி பண்ணிட்டா டெஃபினெட்லி ஐ கேன் அலோகேட் டு டாக். அது நான் கண்டிப்பாக அக்செப்ட் தட். அது மட்டும் இல்லை, வாட் அபவுட் நியூட்ரிஷன்? மேக்ஸிமம் அதோட வெயிட்டை நம்ம பார்க்கறது இல்லை, அதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி நம்ம கொடுக்கணுன்றது பார்க்கல. இது ரெகுலராக நம்ம இதை கொடுக்க முடியுமான்னு அதுவும் நம்மளால சொல்ல முடியாது. கரெக்ட். ஸோ நியூட்ரிஷன் படி பார்த்தாலும் இஷ்யூஸ் இருக்கு. தென் வாட் ஆர் வி டூயிங் வித் தி டாக்ஸ்? மை காட், I think they deserve more. இல்லையா? I think let's say dog welfare பற்றி நம்ம சீரியஸாக let's think about it. We should do more research and let's figure it out. So what we should do is follow it up with another podcast where we do some research. Okay guys, இன்னைக்கு நம்ம பெட்ஸுடைய வெல்ஃபேரை பற்றி எஸ்பெஷலி ஃப்ரம் அ ஃபுட் ஆங்கிள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னென்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹிடன் சேலஞ்சோ ஏதாவது புதுசாக நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்தாலோ இதை ஓப்பனாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வில் ஃபாலோ இட் அப் ஆஃப்டர் டூயிங் அடிக்வேட் ரிசர்ச். இதை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். சரியா? இன்றைக்கி நம்ம வெல்ஃபேரை பற்றி பேசணும். நெக்ஸ்ட் பாட்காஸ்ட் வி வில் டாக் அபவுட் ப்ராபப்ளி சொல்யூஷன்ஸ் ஆர் வாட் வி ஃபவுண்ட் இன் ரிசர்ச். This is Arun from Algo Code Stack. Thank you. Thank you.